யோகா அமைப்பு ஒன்று அவங்க பண்ண ஒரு ஃப்ராடுத்தனம். அதை பற்றி என்னிடம் ஒருவர் புகார் கொடுத்திருந்தார். எல்லோருக்குமே நம்ம எல்லோருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஏன்டா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக போக வந்து அதற்கேற்ற மாரி நெறைய தடைகள் இருக்கும். தடைகளை மீறி தான் நம்ம போக வேண்டியிருக்கும். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அப்படி நீங்க ஸ்ட்ரெஸ் இருக்க ரிலீஃப் ஆகணும்னா, நீங்க வந்துட்டு ஒரு மனநல மருத்துவர் மாரி, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அவங்கள வந்து பார்க்குறது தான் வந்துட்டு கரெக்ட்டான ஒரு இதா இருக்கும். அவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரிலீஃப் என்னங்கிறத சொல்லுவாங்க. ஆனா, இவர் வந்துட்டு ஒரு யோகா நிறுவனம் வந்து இதுலேருந்து ரிலீஃப் குடுக்குறவங்களுக்கு அப்படின்னு சொன்னத வச்சு போயிருக்காரு. அவங்ககிட்ட பணம் கட்டியிருக்காரு. லட்சக்கணக்கில கட்டி வருஷக்கணக்கா வந்து போனதில ஒரு 2 வருஷத்துலயே பார்த்தோன்னா, அவருக்கு வந்து அந்த இருந்த ஸ்ட்ரெஸ்ஸு கூடிருச்சு. அது மட்டும் இல்லாம, அவருக்கு என்னென்னமோ வந்துட்டு அவர்ட்ட யாரோ பேசுற மாரி, ஏதோ உருவங்கள் அசைற மாரி, நடக்கிற மாரி அப்படி இப்படின்ட்டு வந்துட்டு, அவரோட மூளையிலே வந்து ஒரு வித பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கடைசியில பார்த்தா அதுலேருந்து ரிலீவ் ஆகி வரணும்னு கேட்டா, அதுக்கும் வந்து அவைங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களே வந்துட்டு அதுக்கான ஒரு யோகாவும் வச்சிருக்கோம். அதுலேருந்து உங்கள வந்து ரிலீவ் பண்ணி குடுக்குறோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி, இந்த மாரி ஏமாற்றியிருக்கிறாங்க. அவரு கடைசியில பார்த்தா, இந்த உருவங்கள் தெரியுது அப்படி இப்படிலாம் வந்ததுனால அவர் வந்து ரெகுலர் லைஃபே வந்துட்டு கன்டின்யூ பண்ண முடியாம, அவரோட ஜாப்பே வந்து ரிசைன் பண்ணிட்டார் போல. இப்ப வருமானமே போயிடுச்சு. லட்சக்கணக்கில வாங்கிட்டு இருந்தவர் வந்துட்டு, அந்த வருமானத்தையே விட்டுட்டு, அந்த வேலைய விட்டுட்டு என்ட்ட வந்துட்டு, இப்ப அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார்ன்ட்டு நான் ஒரு பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறத வச்சுட்டு என்ட்ட வந்து ஒரு யோசனை கேட்குறாரு. அப்பயும் கூட வந்துட்டு அவங்க மேல குற்றச்சாட்டு மாரி வைக்க மாட்டேங்கிறாரு. அவங்க மேல நம்பிக்கையும் இருக்குது. ஆனா இத என்ன பண்றது? முதல்ல நீங்க அத விட்டு வெளியில வாங்க. ஒரு மனநல மருத்துவரை பாருங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஆனா வந்து அவர் வந்துட்டு ஒரு 2 மாசம், 3 மாசம் பார்த்தா ஒண்ணும் இல்ல. 2 மாசம், 3 மாசம் இல்ல. அது வந்து ஒரு கன்டினியூஸ் ப்ராசஸா நீங்க பார்க்கணும். அவங்க வந்து ஏதாவது டேப்லெட்ஸ் குடுப்பாங்க. அத வந்து கன்டின்யூ பண்ணணும். அவங்க என்னென்னலாம் சொல்றாங்களோ அத கேட்டு நடங்க. ஏன்னா ஒரு 1 வருஷம், 2 வருஷம் இந்த மாரி கூட ஆகும் அது வந்துட்டு. ஏன்னா நீங்க வந்துட்டு அவங்களே வந்து வருஷக்கணக்கா அவங்கள வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு மாரி உள்ள தள்ளியிருக்கிறாங்க. அதில நீங்க ரிலீவ் ஆகணும்னா வந்துட்டு நீங்க மனநல மருத்துவர் மூலமா தான் முடியுங்க. இந்த மாரிலாம் போயிட்டு ஏமாந்துறாய்ங்க. நீங்க டக்குனு வந்து உங்க விட்ட வேலைய நீங்க புடிக்கணும். வேலைய பிடிக்கலைங்கிறதே பெரிய கடுமையான ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஏன்டா, ஒருத்தருக்கு மாத வருமானம் இல்லாம போச்சுன்னா, அது ஒரு பெரிய மன உளைச்சலா இருக்கும். அதனால நீங்க ஒரு மனநல மருத்துவரை பாருங்கள். அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆகுங்க. அடுத்து வந்து ஒரு வேலைய தேடிக்கோங்க. அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாரி ஏதாவது ஒரு ஃப்ராடு அமைப்புகள்ட்ட போயிட்டு நீங்க அந்த வாழும் கலைய கத்துக்கிறோம் அல்லது ஒரு யோகா கத்துக்கிறோம்னு போயிறாதீங்க. அதெல்லாம் ஏமாற்று வேலையா தான் உங்கள்ட்ட பணமும் புடுங்கிட்டு உங்களோட மூளையும் வந்து குழப்பி விட்டுருவாங்க. ஓகே. அதனால உஷாரா இருங்க. நன்றி. வணக்கம்.